குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யர் சேனல். நான் உங்கள் திவாகர் சௌந்தரராஜன். மோஸ்ட் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரேடிங் ஜெர்னியில் கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்டேஜை தாண்டி அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாறியிருப்பாங்க. ஆனால் 90% ஆஃப் ட்ரேடர்ஸ் ஸ்டேஜ் 3லேயே கீழே வந்துட்டு ட்ரேடிங்கே வானான்னு சொல்லிட்டு குவிட் பண்ணிவிட்டு ட்ரேடிங் லைஃபே குவிட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப கிளியராக பொறுமையாக புரிஞ்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, இன்னும் எந்த ஸ்டேஜ் போகணும், அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் டீட்டெயிலாக நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். உங்கள் ட்ரேடிங் ஜேர்னி இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாம் எல்லாருமே ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் இந்த ட்ரேட் ஃபீல்டுக்கு வந்திருப்போம். ஒன்று ஃப்ரெண்ட்ஸு ட்ரேட் மார்க்கெட்டில் சம்பாதிச்சிருப்பான், இல்லை நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்க சம்பாதிச்சிருப்பாங்க. அப்படின்னா யூடியூப் வீடியோஸ், மோட்டிவேஷன் வீடியோஸ் இதெல்லாம் பார்த்துட்டு நாமளும் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு ஜஸ்ட் லைக் தட் தான் இந்த ட்ரேடிங் ஃபீல்டில் வந்திருப்போம். ஆரம்பத்தில் எல்லாரும் அப்படி தான், நீங்களும் அப்படி தான், நானும் அப்படி தான். எல்லா ட்ரேடர்ஸுக்குமே வந்து எந்த விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜியோ எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு டிப்ஸு பார்த்து ட்ரேட் பண்ணுவோம். அப்படி இல்லையா டெலிகிராம் சிக்னல், எங்கேயாவது யார்ட்டா டெலிகிராமில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெலிகிராம் சிக்னலை பார்த்து ட்ரேட் பண்ணுவோம். அப்படி இல்லையா யூடியூப்பை பார்த்து ப்ரொடிக்ட் பண்ணுவோம், இல்லை நியூஸை பார்த்து ட்ரேட் பண்ணுவோம். நம்மள்ட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்காது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்காது. நமக்கு தேவை குவிக் மணி, ஓவர் நைட்டில் உபமானம். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா பிகினர்ஸ்க்கும் எல்லா ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணவங்களும் இருக்குது. ஆனால் அதே மாதிரி முதல் 2 நாளில் ப்ராஃபிட் வந்துடும். ஓகே, திங்கள் வரும், செவ்வாய் வரும், புதன் வரும், வியாழனும் வரும். ஓகே, நம்ம ட்ரேட் கற்றுட்டோம், ட்ரேட் ஈஸின்னு நினச்சிப்போம். ஆனால் வெள்ளிக்கிழமை அந்த 4 நாள் ப்ராஃபிட் மொத்தமும் போயிடும். சம்டைம்ஸ் சில பேருக்கு தன் கையில் இந்த கேபிட்டல் லாஸ் ஆகும். அப்போ தான் யோசிப்போம், என்னடா அது நம்ம பண்ணுறது ட்ரேடிங்கா கேம்பிளிங்கா, நம்ம தப்பாக பண்ணுறோம் உங்களுக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அதை ஃபீல் பண்ணுறதுக்குள்ளே நம்ம கையில் இருக்கிற கேபிட்டல்லாம் வாஷ் ஆஃப் ஆகிடும். இதை வந்து ஒரு வாரத்தில் முடிக்க மாட்டோம். ஒரு 10 நாள், 15 நாள், 1 மாதம், 2 மாதம், சில பேர் 3 மாதம், சில பேர் 1 வருஷம் ஆனாலும் அந்த கேம்பிளிங்கை முடிய மாட்டாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். என்னைக்கு அவங்க ஓகே ட்ரேட் வந்து கேம்பிளிங் இல்லை, இது கண்டிப்பாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அது வரையும் அவங்க ஃபஸ்ட் ஸ்டேஜ் தான் இருக்காங்க. தட் இஸ் கேம்பிளிங் ஸ்டேஜ் தான் இருக்காங்க. எப்போ நம்ம மைண்டுக்கு ஓகே இது வந்து கேம்லிங் கிடையாது, கற்றுக்கணும் அப்படின்னு ரிஜிஸ்டர் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் நிறைய லாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம மைண்ட் ரிஜிஸ்டர் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஓகே கற்றுக்கணும், ட்ரேடிங்கை கற்றுக்கணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சவதான் ஒரு இன்ஸ்டியூட்டில் அக்கம் பக்கத்து 4 பேர் விசாரிச்சு ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் சேருவோம். சார்ட் பேட்டர்னா என்ன, கேண்டில் ஸ்டிக்ஸ்னா என்ன, ட்ரெண்ட் லைனா என்ன, சப்போர்ட் எல்லாத்தையும் கற்றுப்போம். நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்ப்போம், நிறைய நியூஸ் பார்ப்போம். ஸோ நம்ம நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அப்போ நான் முடிஞ்சிச்சா? ஆனால் அப்பயும் ப்ராஃபிட் வராது. ஏன்னா நமக்கு நாலேஜ் நிறைய இருக்குது, ஆனால் பர்ஃபெக்ஷன் தட் இஸ் பிளானிங் எக்ஸிக்யூஷன் இல்லை. எந்த இடத்துல என்ட்ரி, எந்த இடத்துல எக்ஸிட் தெரியாது. சொல்லுவாங்க ட்ரேடு கற்றுக்கிறதுக்கு 3 மாதம் போதும், ஆனால் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எந்த இடத்துல எக்ஸிட் வரணும்னு சொல்கிறதுக்கு 3 வருஷம் ஆனாலும் நிறைய பேருக்கு வராதுன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த பிளான் எக்ஸிக்யூஷன் நமக்கு வராது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இருந்தோம்னா இன்னும் லேடிங் ஸ்டேஜில் தான் இருக்குன்னு அர்த்தம். இது வந்து சர்வைவல் ஸ்டேஜ்னு சொல்லுவோம், மோஸ்ட் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் தான் ட்ரேடர்ஸ்க்கு லைஃப்பில் அவங்க லைஃப் பேட்டர்னையே சேஞ்ச் பண்ணுற ஸ்டேஜ். ஏன்னா இங்கே உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஸ்ட்ராட்டஜி தெரியும், செட்டப் தெரியும், மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும்னு தெரியும். ஆனால் எக்ஸிக்யூஷன் டைமில் ப்ராப்ளம் வரும். என்ன ப்ராப்ளம்? எமோஷன். ஏன்னா எமோஷன் தான், சைக்காலஜி தான் 80% ஆஃப் த சக்ஸஸ் ட்ரேடர்ஸ் டிசைட் பண்ணுது. 20% தான் உங்களோட டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் எல்லாம், 80% சைக்காலஜி. அந்த சைக்காலஜி தான் இந்த இந்த ஸ்டேஜ் 3ல வேலை செய்யும். நம்ம கரெக்டாக தெரியும் இங்கே தான் என்ட்ரி எடுக்கணும், ஆனால் நம்மள்ட்ட இருக்கிறது ஃபியர், க்ரீட், ஓவர் ட்ரேட், ரிவெஞ்ச் ட்ரேட், லேட் என்ட்ரி, ஏர்லி எக்ஸிட். இதெல்லாம் வந்து எமோஷனல் விஷயம். நிறைய பார்த்துருப்போம். மார்க்கெட் ஓடும்போது பிடிப்போம், நல்லா தெரியும், 11 மணி 12 மணிக்கு பார்ப்போம், ட்ரேட் கிடைக்காது, எடுத்துருவோம். ஏன்னா எமோஷனல் கண்டுபிடிப்போம். ஃபுமோ ட்ரேடு, அவசரப்பட்டு பயந்துன்னு சீக்கிரமே எக்ஸிட் கொடுத்துருவோம். ஆனால் அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போயிருக்கும். சரி வந்துடுச்சுன்னு நினச்சிட்டு பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னு நினச்சி எடுப்போம், ட்ராப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ். நமக்கு தெரியும் எடுக்கக்கூடாதுன்னு, நம்ம உள்மனத்துக்கு தெரியும், ஆனாலும் மீறி எடுத்துருவோம். ஏன்னா எமோஷன்ஸ். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நிறைய பேர் வந்து ட்ரேடர்ஸ் வானா முடியாமல் தோற்று போய் குவிட் பண்ணிவிட்டு ட்ரேடிங் இண்டஸ்ட்ரியை வானான்ட்டு போகிறாங்க. இந்த ஸ்டேஜில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு பணம் பண்ணுறது முக்கியம் இல்லை, ப்ராஃபிட் பண்ணுறது முக்கியம் இல்லை, நம்மள கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் வந்து ப்ராஃபிட்டோட கேபிட்டல் ப்ரொடெக்ஷன்,
மார்க்கெட்டுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஸ்மார்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, லாங்விட்டியாக இருக்கணும். சர்வே டு த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் ட்ரேடிங்கில் ஜெயிப்பாங்கன்னா சர்வே டு த ஃபிட்டஸ்ட். ஸோ மார்க்கெட்டில் எவ்வளோ நாள் நிற்கிறோம், மார்க்கெட் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்கும், நாம நாளைக்கு இருப்போமா, நம்ம கேபிட்டல் இருக்குமா, ஸோ அதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அந்த கேபிட்டல் ப்ரொடக்ஷன் தான் நம்ம மைண்டில் வச்சுட்டு இந்த ஸ்டேஜை கிராஸ் பண்ணால் தான் நம்மள அடுத்த ஸ்டேஜான டிசிப்ளின் ஸ்டேஜுக்கு போக முடியும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் எமோஷன்ஸை வின் பண்ணுவீங்க, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவீங்க, ஓவர் ட்ரேடை அவாய்ட் பண்ணுவீங்க, ரிவெஞ்ச் ட்ரேட் அவாய்ட் பண்ணுவீங்க, நோ ஃபியர், நோ கிரீட். உங்கள் செட்டப் வந்தால் ஒண்டி ட்ரேட் பண்ணுவீங்க, இல்லைண்டா சைலண்டாக ட்ரேட் பண்ணுவீங்க, டிசிப்ளினாக இருப்பீங்க, கன்சிஸ்டன்சி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் ஒரு ரியல் ட்ரேடர் பிறக்கிறான். இது ஃபைனல் ஸ்டேஜ். இப்போ ட்ரேடிங் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ். உங்கள்கிட்ட எமோஷன்ஸ் இருக்காது, எக்ஸைட்மெண்ட் இருக்காது, ப்ராஃபிட் ஆட்டோமேட்டிக்காக வரும், கன்சிஸ்டன்சியாக இருப்பீங்க, கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர். ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகுனா மார்க்கெட்டை ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க, உங்கள் மைண்டை ஜெயிங்க. நீங்கள் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி உங்கள் மைண்டை ஜெயிக்கிற வெளியே பார்க்கணும். ஸோ நாலேஜ் மார்க்கெட்டில் ஜெயிக்கிறதுக்கு நாலேஜ் முக்கியம் இல்லை, எக்ஸிக்யூஷன் டிசிப்ளின் தான் முக்கியம். கேம்பிங்லேருந்து ப்ரொஃபஷனல் ஸ்டேஜ் வருது ஒரு ஜேர்னி. அதை ரஷ் பண்ணாதீங்க, லவ் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சர்வைவ் ஆகுங்க, டிசிப்ளினை பில்ட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் வரும். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் எந்த ட்ரேடிங் ஜேர்னியில் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் பிங்க் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.